கடவுளே மோட்டு பத்துரும். இப்ப ஓடுற ட்ரெயின்ல கூட ஏதோ திருட்டு நடக்குதாம். இதுக்கு நாம ஏதாவது பண்ணி ஆகணும். மோட்டு, நீ உன் ட்ரெயின் மிஸ் பண்ணிட்ட. சீக்கிரமா போய் ஏறு. அடடா, ஆமா, நான் போயிடுறேன். மோட்டு, எங்கடா ஓடுறே? நில்லுடா. நல்ல வேளை, நான் ஓடி வந்து ட்ரெயினை புடிச்சிட்டேன். சூப்பர். இப்ப நீ எங்கடா போற? சொன்னா கேளு மோட்டு. வேண்டாம், சொன்னா கேளு. ஆமாண்டா பத்துலு. என்னடா இப்படி செதஞ்சி போய் வந்திருக்க? அதை ஏன்டா கேக்குற பத்துலு? குறைஞ்சபட்சம் 100 கிலோமீட்டர் நடந்தே வந்தேன்டா. வர வழியில காடெல்லாம் இருந்துடா. காட்டு பக்கம் வரும்போது மிருகங்கள்லாம் சேர்ந்து குத்தி என்ன கொன்னிடுச்சுங்கடா. மோட்டு, சிங்கம் சாரோட தொப்பிக்குள்ள ஒரு எலி போதும், நிறுத்து. சொன்ன கேள்வி நிறுத்து. தலையில வச்சிருக்கானே. காவடி காவடி. சாரி சாரி சிங்கம் சார், அந்த குட்டப்பைய மறுபடியும் நம்ம ஆட்டி விட்டுட்டோம். அது அவன் சொல்ற விஷயத்த நீ எதுக்காக கண்ணை மூடிட்டு அப்படியே நம்புற? இப்போது எனக்கு ஒரு வாக்கு கொடுத்தாகணும். இனிமே ஜான் சொல்ற விஷயத்த நீ கேட்கவே கூடாது. வாக்கு கொடு, வாக்கு கொடு, வாக்கு கொடு, சீக்கிரம். இப்ப நான் உங்களுக்கு வாக்கு கொடுக்கறேன். இனிமே அந்த குட்டப்பைய என்ன சொன்னாலும் சரி, சத்தியமா அதை நம்ப மாட்டேன். சொன்ன வார்த்தை மீற கூடாது மோட்டு. சொன்ன வார்த்தையை மீறினவ மிருகத்துக்கு சமம்னு பபுல் காம் சார் சொல்லி இருக்கிறத நீ மறந்துட கூடாது. கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும். அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குடா. ஒரு தடவை நான் வாக்கு கொடுத்துட்டேன்னா அதை மீறவே மாட்டேன். மனுஷனுக்கு வாக்கு சுத்தம், நாக்கு சுத்தம் வேணும். என் கிரிமினல் மூளைக்குள்ள ஒரு சூப்பரான ஐடியா வந்திருக்குடா தடியடுகளா. இனிமே நீ என்ன சொன்னாலும் சரி, நான் அதை நம்பவே மாட்டேன்னு எல்லார்கிட்டயும் வாக்கு கொடுத்துருக்கேன்னா சோம்பேறி. இங்க பாரு மோட்டு, என் பிளான் எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது போல இருக்கே. ஆனா நான் சொல்ற வார்த்தை நீ கேட்டுதான் ஆகணும் மோட்டு. கேட்கவும் மாட்டேன், நம்பவும் மாட்டேன்டா. மோட்டு, நீ இந்த சமோசாவை எனக்கு தரவே கூடாது. பத்துலு, இவன் என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்கான்? அவன் தான் ஓப்பனா சொல்றான், இல்ல கிளியரா சொல்றான். நீ அவனுக்கு சமோசா கொடுக்க கூடாதுன்னு சொல்றான். அப்படி நீ கொடுத்தன்னு வச்சுக்கயே, நீ உன் வார்த்தையை மீறின மாதிரி ஆயிடும். அப்புறம் நீ அவன்கிட்ட ஏமாந்ததா அர்த்தம் ஆயிடும். பசியோட இருக்கான்னு நினைக்கிறேன். அவனுக்கு வேணா நான் ஒரே ஒரு சமோசாவை தானமா கொடுக்கட்டுமா? ஆனா அவன் எக்காரணத்தை கொண்டு என்ன விஷயம் சொன்னாலும் சரி, சத்தியமா என் வாழ்க்கையில இனிமேல் நம்பவே மாட்டேன். இதான ஒரே ஒரு சமோசா எடுத்துக்கோ. சூப்பர் மோட்டு, இதுக்கு மேல எனக்கு சமோசாவை தரவே கூடாது மோட்டு. நான் தருவேன்னா. போத நிறுத்த மாட்டோம். அவன் வேணான்னு சொல்ல சொல்ல ஏன்டா அப்படி சமோசாவை கொட்டிக்கிட்டே இருக்க? நான் கொடுத்த வாக்க காப்பாத்திக்கிட்டு இருக்கேன்னா மண்டையா. இனிமே அவன் என்ன சொன்னாலும் சரி, சத்தியமா அதை நம்ப மாட்டேன். போதும் மோட்டு, போதும். எனக்கு இனிமே சமோசா வேண்டாம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சு. நான் எது சொன்னாலும் நீ கண்டிப்பா செய்வேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. என் மனசுக்குள்ள உனக்குன்னு ஒரு தனி இடம் கொடுத்திருக்க மோட்டு நண்பா. உன் மேல ஒரு தனி மரியாதை வந்திருக்கு நண்பா. இப்ப எனக்கு ஒரு பதில் சொல்லு. என் இடத்துக்கு நீ கண்டிப்பா வரமாட்டல்ல மோட்டு? நான் கண்டிப்பா வருவேன்னா சோம்பேறி. சரி பார்க்கலாம் மோட்டு, நீ வார்த்தையை காப்பாத்துறியா இல்லையான்னு. சொன்ன மாதிரி வந்துட்டியா மோட்டு? ரொம்ப நேர்மையான ஆளுதான். நீ கொடுத்த வார்த்தைய நான் வீர வைக்கிற பாரு. எங்களோட துணிய நீ துவைக்க மாட்டல மோட்டு. எங்க துணிய காய வைக்க மாட்டல, சமைக்க மாட்டல. அது எல்லாத்தையும் செய்வேண்டா. செய்வேன் செய்வேன் செய்வேண்டா. ஏய் மோட்டு, இப்ப நீ என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்க? இவன் உன்னை தூண்டி விட்டு வேடிக்கை பாக்குறான்டா. என்ன மனுஷரா பத்துலு, நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தியே ஆகணும். போதும்
போதும் போதும் சமைச்சதெல்லாம் போதும் மோட்டு. இப்ப நானே சொல்றேன், நீ சமைச்சதெல்லாம் வச்சுட்டு வீட்டுக்கு போயிடு மோட்டு. இந்த ஒட்டு மொத்த ஃபுர்ஃபுரி நகருக்கும் நான் கண்டிப்பா சொல்லுவேன், பத்லோட நண்பன் ஒரு மிருகன்னு சொல்லிடுவேன். மோட்டு, நீ அந்த பத்லுவ கொம்பால அடிக்க மாட்டல? ஏய் மோட்டு வேண்டாடா, சொன்னா கேளு மோட்டு, வேண்டாம் சொன்னா கேளு. சரி நான் உன் பத்து, நண்பன். நான் கொடுத்த வார்த்தையை காப்பாத்தி ஆகணும்டா. என்னால கொடுத்த வார்த்தையை மீறவே முடியாதுடா. அவன் சொன்னதை நம்பினாலும் பிரச்சனை தான், நம்பாட்டாலும் பிரச்சனை தான். பரவாயில்ல வாங்கிக்க, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுறான் பத்து. பாருங்கடா தாடி இருக்கலாம். வேணாம் மோட்டு, நட்புனா என்னன்னு தெரியுமா, நண்பனா என்னன்னு தெரியுமா, தேவானா என்னன்னு தெரியுமா? போடா வீங்கன மூக்கா, இன்னையில இருந்து உன்னை 18 வருஷம் தள்ளி வைக்கிறேன்டா. சிங்கம் சார், என் நண்பன் மோட்டுவை காப்பாத்துங்க சார். அவன் தண்டனைக்கா டானிக்கிட்ட மாட்டிக்கிட்டு அவஸ்தைப்படுறான் சார். அவன் தன்னோட வீட்டு வேலைக்காரனாவே நம்ம மோட்டுவை மாத்திக்கிட்டான் சார். ஏய், வாய்ஸ் ஹியர் when சிங்கம் is here. நான் இப்பவே போறேன், போய் அலேக்கா மோட்டுவை தூக்கிட்டு வரேன். அது வரைக்கும் நீங்க நிம்மதியா உட்கார்ந்து ரெஸ்ட் எடு. நான் இங்க இருந்து புயல் வேகத்துல கிளம்பி அப்படியே சுனாமி மாதிரி வர பாரு. அம்மா ஏர்ல வந்து விடுறாரு சார். நீங்க ஆக்சுவலா புயலோட வேகமா வந்து இங்க விழுந்தீங்க சார். என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் விவரமா சொல்றீங்களா? ஜான் மோட்டுவை பார்த்து என்ன சொன்னா தெரியுமா? நீ சிங்கம் சாரை தூக்கி எரிய வைக்க கூடாதுன்னு சொன்னா, அடுத்த நிமிஷமே மோட்டு என்ன தூக்கி பேக் பண்ணி எரிஞ்சிட்டான். என்ன சொல்றீங்க சார்? என்னையா, என்ன பார்த்தா உங்களுக்கு கிண்டலா இருக்கா? உங்களுக்கு வலிக்குதேன்னு சொன்னோம் சார், அவ்வளவுதான். மனுஷனுக்கு வலிக்கவே கூடாதுடா. அம்மா, உடம்புலாம் பயங்கரமா வலிக்குது. மனுஷனுக்கு வலிக்கும். அம்மா. ஏய் பத்துலு, நாம ஏதாவது பண்ணியே ஆகணும். நீ ஏதாவது ஒரு ஐடியாவை திங்க் பண்ணு. கொஞ்ச நாளா என்னோட மூளையில நல்ல ஐடியாவே வர மாட்டேங்குது. ஐடியா சிங்கம் சார், தண்டனைக்கா டானிக்கிட்ட மோட்டு லேபரா இருக்கிறதுல எனக்கு எந்த விதமான ஆட்சேபனையே இல்ல. ஆனா பெரிய பெரிய ஜுவல்லரி பேங்க்ல எல்லாம் அவனை வச்சு தப்பா யூஸ் பண்ணி கொள்ளையடிச்சான்னா என்ன பண்றது? 1000 இருந்தாலும் அவனை களவாணி பைய தானே. இப்பவே நான் பாஸ் கிட்ட சொல்லிடுறேன். இருங்கன வைத்தம் போயிட்டான் சார். நம்ம போய் மோட்டோ சந்திக்கலாம் சார். பாஸ் பாஸ், ஒரு முக்கியமான விஷயம். ஆமா, ஜானாக போறான். ஜானாய் டான் என்கிட்ட விளையாட்டு காட்டினல மோட்டு, உன்னை வச்சு நான் எப்படி விளையாட போறேன்னு பாரு. டேய் குட்டை, நீ எங்கனா வெளிய போறனா போயிட்டு வந்துடுறா. அதுக்குள்ள பத்துலவ நானும் பாத்துட்டு வந்துடுறேன். நான் சொல்ற எந்த ஒரு விஷயத்தையும் கேட்க கூடாது மோட்டு. நீ ஃபுர்ஃபுரி நகர்ல இருக்கிற எந்த பேங்கையுமே கொள்ளடிக்க கூடாது. நான் கொள்ளை அடிப்பான்டா. அப்பப்பா, ஐயோ என்ன சொல்லிட்டேன், தப்பா சொல்லிட்டேனே. டேய், என்ன வச்சு கொள்ளை அடிக்கலாம் பாக்குறியா? முடியாது. நீ என்ன சொன்னாலும் நான் செய்ய மாட்டேன்டா. இவ்வளவு நேரமா நான் இதுக்காக தான் காத்துட்டு இருந்த மோட்டு. நீ கொடுத்த வார்த்தையை மீறிடு. ஒட்டுமொத்த ஃபுர்ஃபுரி நகருக்கும் நான் இதை சொல்ல போறேன்டா. நீ ஒரு மிருகன்னு சொல்லி அவமானப்படுத்த போற. என் உயிர் நண்பா பத்துல என்ன காப்பாத்துறா. நான் இவன் வார்த்தையை கேட்க மாட்டேன். இவன் வார்த்தையை கேட்டு என்னால கொள்ளை அடிக்க முடியாது. அது பாவமான தொழில். அந்த தொழிலை நான் செய்ய மாட்டேன். எப்படியாவது என்ன காப்பாத்துறா. இவன் சொல்ற வார்த்தையை நான் கேட்கவும் கூடாது. அதே நேரத்துல வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாது. உனக்கு தெரியாதா? ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லு. மோட்டோ திருடெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுடா. சரிடா பத்துலு, நான் திருடுவேன். நான் கொடுத்த வார்த்தையை நான் கண்டிப்பா காப்பாத்துவேன். என்னடா பத்துலு, வா திருடலாம். கூட்ட போயிட மோட்டு, நீ பேங்க கொள்ளடிக்க கூடாது. நான் கொள்ளையடிப்பேன். ஆனா முதல்ல உனக்கு வெள்ளை அடிக்கிறேன். கொண்டு போற மோட்டு, எங்க கொண்டு போற? இறக்கி விடுற என்ன? கதவை பூட்டிருக்காங்க. இரு திறக்கிறேன். என்ன கதவை சீக்கிரமா திற. அப்பதான் திருட முடியும். நானும் எவ்வளவு நேரமா அடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன இது திறக்கவே மாட்டேங்குது. இது வேகமா அடிச்சு பாக்குறேன். அடங்குங்க. அப்படித்தான். என்ன விட்டு மோட்டு. சீக்கிரமா திறக்கவே மாட்டேங்குது. சீக்கிரம் திறந்துச்சுன்னா உன்னை விட்டுவேன். மூட்டையாவது அடி. அப்படிதான். மூட்டை அடி. போய் கொள்ளையடி. இனிமே நான் பேங்க கொள்ளையடிக்க மாட்டேன்டா. உனக்கு நான் வெள்ளை அடிக்கிறேன். சரி, உன் இஷ்டப்படியே செய் மோட்டு. நீ என் துணியை துவைக்க மாட்டல்ல? இரு, துணி துவைக்க வேண்டாமா? அப்படித்தான். எப்படி? என் துணியை தானே துவைக்க சொல்ல. என்ன எதுக்காக துவைக்கிற? விட்டு மோட்டு, என்ன
விட்டுடு என்னையாடா துவைக்க சொன்ன சோம்பேறி உனக்கு காலை மிதி விட சொன்னியடா என்ன தைரியம் இருந்தா இப்படி பண்ணிருப்பேன் மோட்டு நான் சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் நீ மதிக்க தேவையில்ல இனிமே நீ கேட்க தேவையில்ல மோட்டு என்ன விட்டுடு மோட்டு என்ன தயவு செஞ்சு விட்டுடு நான் சொல்றது எதையுமே நீ கேட்க வேண்டிய அவசியமே இல்ல மோட்டு நான் சொல்றதுக்கு ஆப்போசிட்டா நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்ல மோட்டு என்ன விட்டுடு டேய் குண்டமையில நீ ரொம்ப நல்லவன்டா இரு துணியெல்லாம் ரொம்ப அழுக்கா இருக்கு நீ ஓரமா இரு நான் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்புறமா போறேன் அப்படித்தான் நல்லா அடிச்சு இனிமேல் தான் அடிச்சு வைக்கிறதா? கண்டினியூ பண்ணி மட்டும். சிங்கம் சார் என்ன ஜெயில போட்டுடுங்க என்ன ஜெயில போட்டு அடைங்க போஸ் ஏய். போஸ் ஏன் இப்படி அவசரப்படுறீங்க யார்கிட்ட வேணாலும் சேலஞ்ச் பண்ணுங்க ஆனா இந்த மோட்டு பத்திர கிட்ட போட்டு சேலஞ்ச வச்சுக்காதீங்க போஸ் நாங்க சொல்ற வார்த்தையை கேட்டாதானே எப்படி